இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எங்கள் கேப்டனுக்கு உண்டு. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எங்கள் கேப்டனின் அன்பு தம்பிமார்களே, அண்ணன்மார்களே, அதாவது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. எல்லா நடிகர்லையும் எல்லா கட்சியிலையும் நடிகர் இருக்கிறாங்க. ஆனா தேமுதிக மட்டும் எந்த நடிகர் இல்லையே அப்படிங்கிற ஒரு பேச்சு உங்களுக்கு இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? எல்லாரும் கூப்பிட்டு போறாங்களா இல்ல கூப்பிடாம போறாங்களான்னு எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், கேப்டன் எந்த ஒரு நடிகரையும் என் கட்சியில வந்து சேர்ந்து கூப்பிட்டதே இல்லை. அவர் 40வது கலையுலக ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் முதலா மாநாடு பண்ணது சேலத்தில். அந்த மாநாட்டில் ஞானும் தியாகு 2 பேர் தான் பேசியிருக்கோம். அப்போ தியாகு பேசுறதுக்கே அவர் வேற ஒரு கட்சியில் இருந்தாரு. கட்சியில் விட்டு கொஞ்சம் மிரட்டிலாம் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் ஒரு எம்ஜிஆர் பக்தன். அதனால என்னை யாரும் எந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதையும் மீறி கேப்டன் நான் என்ன கத்துக்கிட்டேன் அவர் மேல ஏன் ஒரு அன்பு அப்படின்னா, என்னுடைய வீட்டில் ஒரு பாதி செவரே அவரு தான். நான் ஒரு சாதாரண காமெடி ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் நான் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை, தெரியுமா? அவர் படங்கள்ல ஒரு கம்பெனி படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அவரு கூட சேர்ந்ததுக்கு நான் பண்ணதே இல்லை. அது பெரிய விஷயம். ஆனா நான் சொல்லி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என் வீட்டுல இருந்து 4 தெருவு, சாரி அவர் வீட்டுல இருந்து என் வீடு 4 தெருவு, அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் நேத்து இன்னைக்கு எல்லாம் பார்க்கல. நான் அவரை முதலா பார்க்கும் போது, அதாவது நான் சொல்றது ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் எல்லாம் இப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு ஹோட்டல்ல போறேன். ஒரு ஹோட்டல்ல வந்து அங்க ரூம் எடுத்துட்டு இருக்காரு அவரு. அங்கதான் அவர் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். போய் பார்க்கறேன். இரவு கரெக்டா ஒரு 7 மணி. அந்த நேரத்தில் கூட ஒரு 10 பேர் ரசிகர் அப்படிங்கிற முறையில் நின்று இருந்தாங்க. நான் ரசிகர் தான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது, இல்லை சார் டெய்லி அவர் உதவி பண்ணுவாரு. மத்தியானம் வந்தா மத்தியான சாப்பாடு, நைட்டு வந்தா நைட்டு சாப்பாடுன்னு. ஏன்னா அன்னைக்கு சாப்பாட்டில் கஷ்டப்படுறவன் நானும் ஒருத்தன். அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கிறோம், போறோம், வர்றோம், சினிமாவில் பார்க்குறோம். அவர் நடித்த படத்துக்கு எல்லாமே ஃபைட் சவுண்ட் கொடுப்பேன். கேப்டன் பிரபாகரன் நான் ஃபைட் சவுண்ட் கொடுத்துருக்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மனசுக்குள்ள வச்சதுதான் உதட்டில் வச்சு பேசுவார். உன்னை திட்டணும்னு நினைச்சா இடம் பொருள் யாவெல்லாம் பார்க்க மாட்டாரு, அப்படி திட்டுவாரு. உன்னை புகழணும்னு நினைச்சா அதே மாதிரி புகழ்ந்து பேசுவார். இப்ப இருக்காங்களே எத்தனையோ கட்சிக்காரனாங்க, ஐயோ ஐயோ போடுறாளுங்க பாரு சால்றா, அவனுக்கு கட்சி அவனுக்கு தலைவர்கிட்டயே போட்டுட்டு இருக்கானுங்க. உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? அதாவது நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், என்னை யாராவது தேடி வந்து உங்களை யாராவது தேடி வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னா நல்லா இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா கேப்டன் அவர்கள் அப்படி இல்லை. இவரால நான் நல்லா இருந்தேன், அவரால நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சில பேர்த்து தான் சொல்ல முடியும். பல பேர் நல்லா இருந்தது கேப்டனால மட்டும்தான் அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும் போது ஒரு சாப்பாடுங்கிற கான்செப்ட் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா கேப்டன் அவர்கள் படத்துல மட்டும்தான் துணை நடிகர்களுக்கும் டெக்னீசியன்களுக்கும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், 7 அப்படி கொடுத்து வேடிக்கப்பட்டார். அதாவது கேப்டனை பத்தி யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அவரை பத்தி சோறே சொல்லுங்க, சாப்பாடு சோறு இருக்கு தெரியுமா, அது சொல்லும். நான் இவன் வயிற்றில் போதை விட இவனிடம் இருப்பதை விட இன்னார்கிட்ட இருந்தா அது எனக்கு பெருமைங்கிற மாதிரி கேப்டனுக்கு மிகப்பெரிய பெருமையே அவர் போட்ட சோறு தான். எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க டெக்னீஷியனுக்கு நல்ல சோறு போட்டீங்கன்னா உங்க படம் தானா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் செய்த தர்மம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இன்றும் அவர் இப்படி நிமிர்ந்து நிற்கிறார். அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, நல்லா கேட்டுக்கங்க அன்பு தொண்டர்களை, பெரியார் அவர்களை நிறைய பேர் விமர்சிச்சாங்க. ஆனா ஒரு சில பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க, ஒரு சில பேர் திட்டினாங்க. அந்த பெரியாரை விமர்சிக்கும் போது எங்கள் கேப்டன் முதலமைச்சராக இருந்திருந்தால்
உண்டை வீடு பூந்து சட்டையை பிடி செவன் அறிஞ்சிருப்பான். எப்படி வீடு பூந்து உன் சட்டையை பிடித்து செவன் அறிஞ்சிருப்பான். யார பத்தி பேசுகிறா? என் பெரியார பத்தியா பேசுகிறா என்று. அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமா இருந்தது. நான் அதுக்காகவே ஒரு முதலமைச்சர் வரணும்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா மக்களை பாதுகாக்கிறதுக்கு அன்பு வேணும், பண்பு வேணும், அன்பா பழக வேணும், எல்லாமே இருக்கும். இதை தவிர வீரம் வேணும். வீரன் நம்ம தான் இருக்கு. விவேகம் இதெல்லாம் மற்றெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. அது மாதிரி நான் முன்னால பாடின மாதிரி எதிர்காலம் ஒன்று எங்கள் கேப்டனுக்கு ஒன்று என்று பெருமையோடு சொல்லி, அன்பு நண்பர்களை, நீங்கள் இருக்கும் வரை எங்கள் கேப்டனுக்கு இதை விட நல்ல பாதுகாப்பு எதுவுமே இல்லை. இடத்துல போர் உச்சத்தில் இருக்கும் போது பெரியார் திடல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரியார் திடல்ல நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்துல நம்ம நண்பர் விஜயகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வசூலிச்சு கொடுத்தாரு. ஈழப்போருக்காக கலை உலகத்தில் வசூல் செய்து கொடுத்த முதல் கலைஞன் என்னுடைய நண்பர். அந்த நாடகத்தில் நானும் ஒரு சின்ன வேஷத்தில் நடிச்சேன். நடிச்சதோட மட்டுமில்ல, தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படின்னு பேர் வச்சாரு பாருங்க. அதுதாங்க கெத்து, அதுதான் தில்லு, அதுதான் தூளு. நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணோட செயினை பறிச்சுட்டு ஓடுறான். ஒரு நடிகர் வண்டியிலிருந்து இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க. உண்மையான கதாநாயகன், ரியல் ஹீரோ. மற்ற ஹீரோ அதை யோசிப்பாங்க. ஏன்னா நிஜமா இறங்கி போய் சண்டை போடுறா சொல்ல முடியாதுங்க. அவன் நம்மளை விட பலசாலியா இருப்பான். அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு. ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில ஷூட்டிங். நான் தான் வில்லன், அவர் கதாநாயகன். யானை என்ன துரத்துது, இவர் என்னை காப்பாற்றணும். இப்போ என்ன, முதுமலையில் அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வைக்கிறாங்க. யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது. இவர் யானை துரத்த மாட்டேங்குது, டைம் ஆகிட்டு இருக்குது. இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. சத்யராஜ், வெள்ளத்தை கையில் எடுத்துக்குங்க, அதை யானை கிட்ட போய் காட்டுங்க. வெள்ளத்தை யானை பார்த்துடும். யானைக்கு கரும்பு சக்கரை வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும். வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சா அது உங்களை துரத்த ஆரம்பிக்கும். ஓட ஓட வெள்ளத்தை வீசி இருக்கு அப்படின்னாரு. நல்ல ஐடியா விஜய். யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளம் இவன் கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை என்ன ஆகுறது? விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர். என்னங்கன்னா அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வெள்ள கதை இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. இதே ஈட்டி பட ஷூட்டிங்கு, இந்த நுங்கம்பாக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஷூட்டிங்கு. ஒரு சேட்டு ஒருத்தர் வடநாட்டுக்காரன் நின்று இருந்தாரு. நாங்கள் 2 பேர் இறங்கி போகிறோம். இவர் கொஞ்சம் போய் என்னென்னு பேசுங்க அந்த ஆள்கிட்ட, எந்த ஃப்ளோரில் ஷூட்டிங். ஏன் விஜய் நீங்கள் பேச மாட்டீங்களா? இல்லை, அந்த ஆளுக்கு மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷ் தான் தெரியுற மாதிரி இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க. இப்போ எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? 2 பேரும் ஒரே கேஸ். நீங்கள் மதுரையிலேருந்து வந்தீங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம், அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்கு, நம்மளால அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது. சரத்து பேசினாரு இந்த மீம்ஸ் போடுறவங்களை பற்றி. அவங்களோட பொடி பசங்க, அவங்களை ஏதோ ஒரு பொருட்டை எடுத்துட்டு பேச. உண்மையில சொல்கிறேன், ஏய் நீ மீம்ஸ் போடையில எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிற வச்சு நீ மீம்ஸ் போடுற. நான் கேட்கிறேன், எதுக்கு தெரியணும்னு கேட்கிறேன். தமிழ் தெரியுமில்ல? ஹாலிவுட்ல நடிக்கிறாங்களே, இங்கிலீஷ் படத்தில் நடிக்கிறாங்களே வெள்ளக்காரன் நடிகர்கள், அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? உனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளவுதான். ஷாருக் கானுக்கு சல்மான் கானுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு விஜய்க்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளவுதான். இத போய் ஒரு குறையா சொல்றீங்க. மக்களுக்கு என்ன செய்யறாருங்கிறத முக்கியம், அது என்ன மொழி பேசி செய்யறாருங்கிறது அவசியம். அப்ப இவருக்கு பிரபாகரனை பிடிக்கும், அதனால சார் பிரபாகரன் நல்லா இருக்குன்னு சொன்னார். நல்லா இருக்கு செல்லுமணி, பிரபாகரன் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு இது இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கேட்சா இருக்கும், நம்ம ஏன்னா வச்சிருவோம் பிரபாகரன் வச்சிருவோம்னு சொன்னார். அப்புறம் ஒரு 2-3 நாள் ஆச்சு. ஒன்று அப்புறம் சார் தளபதி பிரபாகரன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு செல்லுமணி. இப்போ அப்போ டிஎம்கே தளபதி விஜய் இவர் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, அவர் இப்போ சொல்கிற மாதிரி ஆகிடும். அரசியலில் அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கும், அது அது மாதிரி பார்ஷியாலிட்டி வேண்டாம், ஏதோ ஒரு இதுவாக எடுக்கலான்னு சொன்னார். அப்புறம் சொன்னோம் கேப்டன் பிரபாகரன் சார். அப்படியே அப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன்.
கட்டி பிடிச்சிட்டு இதுதான் டைட்டில். அவர் சொன்னார், செல்வமணி நம்ம சினிமா எடுக்கல, தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவனை நம்ம காமிக்க போகிறோம், இதுதான் டைட்டில், இதுக்கு ஒரு கதை பண்ணுப்பா நீன்னு சொன்னார். அப்போ கதையெல்லாம் எங்ககிட்ட இல்லை. புலன் விசாரணை முடிஞ்சோடனே அடுத்த படம் சார் வச்சு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, டைட்டில் மட்டும்தான் முதல்ல சொன்னேன், கேப்டன் பிரபாகரன். அதை வச்சு தான் நாங்கள் கேப்டன் பிரபாகரன் பண்ணோம். 95 ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா பேரை சொன்னாவே எல்லாரும் வந்து நடுங்கிற காலகட்டம் அது. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்த காலகட்டம்னு. அன்னைக்கு அவர் விருப்பப்படுறார், தனக்கு ஒரு பொன் விழாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதை இப்போது அழகப்பன் மாதிரி அவரோட நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலான்னு முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. கேஆர்ஜி அப்போ நானும் ஒரு தயாரிப்பாளர் போன உடனே எல்லாம் பேசி முடிச்சு ஓகேன்னு சொல்லி அங்கெல்லாம் சொன்ன பிறகு சம்மந்தப்பட்ட வந்து ஃபோன் வருது. ஏன்னா நடிகர் சங்கம் அரசாங்கத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கத்தோட முதல் அடிமை திரையரங்க உரிமையாளர்கள். ஏதாவது பண்ணால் ட்ரீ ஃபார்ம் கேன்சல் பண்ணிடுவாங்க. 2வது அடிமை வந்து யாருன்னா தயாரிப்பாளர்கள். ஏதாவது பண்ணால் டாக்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் அடிமைகளாக தான் இருக்கணும் காலங்காலமாக. அதனால் வந்து ஐயோ நாங்களால் பண்ண முடியாது. உடனே விஜயகாந்த் சார் சொன்னார், நம்ம பண்ணுவோம்ப்பா, யார் வராங்களோ இல்லையோ நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். ஏறக்குறைய மெரினாவில் வந்து மிகப்பெரிய கூட்டம், சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். எதிர்பார்த்தபடி வந்து அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணலை, போலீஸே அனுப்பலை. அவ்வளோ ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இடத்துல போலீஸே வந்து ஒரு 20-30 பேர் தான் இருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துங்க. கச்ச கச்சன்னு ஆகுது. உடனே என்ன பண்ணார் விஜயகாந்த் சார், அப்படியே வேட்டி மடிச்சுக்கிட்டு ஏறினாரே வரும்பா அவ்வளோதான். மேலே தலை அங்கே கலைஞர் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காரு, கீழே இருப்பார் விட்ட அப்படி சப்மிட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் மொத்த கூட்டத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டார். அப்போ கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சோம், இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை கொண்டு வந்து இங்கே மெரினா பீச் ஏறி உட்கார வச்சுக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணி கோட்டையில் உட்கார வச்சுருங்க, நாங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறோன்னு சொன்னார். அன்னைக்கு கேட்குற இடத்துல அவர் இருந்தார், செஞ்சு கொடுக்குற இடத்துல இவர் இருந்தார். அன்னைக்கு பண்ண மாதிரியே வந்து கலைஞர் வந்து முதலமைச்சரானார். 96 வந்து முதலமைச்சரானார். அதுக்கு அடித்தளம் போட்டது அது முதல் தரம். அதுக்கு உண்டான முதல் காரணம் எதுன்னா சீரணி அரங்கத்தில் நடிகர் சங்கத்தால் நடைபெற்ற அந்த கூட்டம் தான், பொன்விழா கூட்டம் தான். அதுதான் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியே மாற்றக்கூடிய ஒரு தைரியத்தை மக்களுக்கு கொடுத்தது. அதுதான் முதல் காரணம். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்கன்னா நான் உடனே ஆரம்பித்து 3 மாதத்தில் ஒரு படத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அவர் இப்போ எப்படி இருக்காரோ அப்படியே கொடுக்குது. ஏறி அடிக்க வேணாம், ஓட வேணாம், அவர் இப்போ எப்படி இருக்காரோ அப்படியே ஒரு கேரக்டர். நான் எங்கிட்ட கதை ரெடியாக இருக்குது, நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வேறு மாதிரியான ஒரு விஜயகாந்த் சாரை, கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், தலைவன் விஜயகாந்த் உங்களுக்கு நான் வந்து வேற ஒரு தலைவன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வாய்ப்பை நான் நடத்தி